வணக்கம்ங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா, நம்ம பாலக்கீரைய வச்சு கெட்டியா இந்த மாரி மட்டன் குழம்பு கிரேவிலாம் பண்ணுவோம்ல, அது மாரி பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு சாப்பிடுற மாரி சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு வந்து இங்க பாலக்கீரை அது மாரி கழுவினதே கிடைக்குதா, ஸோ அதையே வாங்கிக்கிட்டு நல்லா பொடிசா நறுக்கிக்கிட்டேன். இது எந்த கீரையில வேணா பண்ணலாம் இதே மாதிரி. சூப்பரா இருக்கும். நல்லா பொடிசா நறுக்கிக்கிட்டு, அப்புறம் மிக்ஸி ஜார்ல 5, 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணது, அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில நல்லா தாராளமா எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஆனிஸ்டார், கடுகு, கறிவேப்பிலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த அரைச்சு வச்சிருக்கிறத போட்டு நல்லா வணக்கிட்டு, மொளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி பச்சை வாடை போனதுக்கப்புறமா, கறி மசால் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு, கீரை கட் பண்ணி வச்சிருந்த கீரையும் போட்டு நல்லா வணக்கி மூடி வச்சா அதுவே தண்ணி விட்டு வேகும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா, இந்த மாதிரி கெட்டியா கிரேவி மாதிரி வந்துரும். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. நாங்களும் அதான் அன்னைக்கு லஞ்சுக்கு சாப்பிட்டோம். செமையா இருந்தது. தேங்க் யூ.